ஹாய் எவ்ரிவன், ஹாப்பி சண்டே. சண்டேக்கு நான் ஒரு ஸ்பெஷல் சமையல் செஞ்சுருக்கேன். எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஒரு பவர் பேக்டு லன்ச் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமைச்சிருக்கோம். என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒயிட் ரைஸ், கர்மா கரம் ஒயிட் ரைஸ். ஏன் கர்மா கரம் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு இங்கே வடுமாங்காய் ஊறுகாய் இருக்குது பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான வடுமாங்காய் ஊறுகாவோட ஒயிட் ரைஸோட எது வேணாலும் காம்பினேஷன் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஆட்டுக்கால் குழம்பு வச்சுருக்கேன். யூஸ்வலாக நம்ம ஆட்டுக்கால் வந்து பாயா வைப்போம். நான் வந்து பாயா தனியாக வைக்காமல் குழம்பாவே வச்சாச்சு. நல்ல டேஸ்டியாக வந்திருக்கு. ஒயிட் ரைஸோடு முடிக்க முடியுமா? சண்டே இல்லையா? அதனால் கண்டிப்பாக நாங்கள் பிரியாணியும் செஞ்சுருக்கோம். இது வந்து மட்டன் பிரியாணி. முந்திரி பருப்பெல்லாம் நிறைய போட்டு சூப்பரான மட்டன் பிரியாணி செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து காய். ஸோ காய் வந்து இல்லாமல் நம்ம சமையலே இல்லை இல்லையா? ஸோ அதனால் கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஐட்டம், இது என்னென்னா லேயராக இருக்கிற நம்மளோட மட்டன் சூப்பு. உங்களுக்கு அந்த லேயர் நல்லா தெரியும் பார்த்தாலே. ஸோ மேலே பெப்பரெல்லாம் நல்லா தூக்கலாக ஆட் பண்ணி அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம மிக்சரு, ஆனியன் பக்கோடாலாம் வச்சுருக்கோம். ஸோ நம்ம சூப் கடையில் வந்து இதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அதே காம்பினேஷனில் நானும் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது தயிர் பச்சடி இல்லாமல் பிரியாணியா? ஸோ தயிர் பச்சடியும் செஞ்சாச்சு. ஃபைனலாக ஃப்ரூட்ஸுக்கு பப்பாயை கட் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. இதுதான் எங்கள் வீட்டோட சண்டே ஸ்பெஷல் சமையல் இன்னைக்கு. நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.